அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 7வது நாள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகேங்களா, நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம். எதுவுமே நம்மளாக கொண்டு வரல. ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கானோ அந்த கொஷினுக்கு என்ன கான்செப்ட் தேவை, இல்லை என்ன ஷார்ட்கட் தேவை, இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி வாய்ப்பு இருந்தால் அந்த கான்செப்டை நம்ம கிளாஸில் சொல்லிடுறோம். நம்ம கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக அந்த சைக்காலஜியை பற்றின பயம் ஃபுல்லாக போயிட்டு உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபுல் மார்க் நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாமே தான் படிச்சுட்ருக்கோம், எதையுமே ஸ்கிப் பண்ணல. ஒரு கொஷின் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம விட்டுறலை, அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஸோ கன்சிஸ்டன்சியை அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்வேல் அகாடமி டெலகிராம் குரூப்பில் கேளுங்கப்பா. ஸோ நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் நான் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் அப்படின்றது வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எப்போதுமே ஆட் பண்ணிவிடுவேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. என்ன கொஷின் டவுட்டோ அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றத நான் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன்ப்பா. ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் சொல்கிறோம் இல்லையா, இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான டாபிக் அவர் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எதையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சம்மை சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சம்முக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலாவை நம்ம மைண்டில் மெமரியில் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு சில சம்முக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் அந்த ட்ரிக்கெல்லாம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அவனே எல்லாத்தையும் கொடுத்துருவான். ஜஸ்ட் அதை நம்ம தெளிவாக படித்து அவன் என்ன கேட்குறானோ அதுக்கு நம்ம பதிலளிக்க போகிறோம். ஓகேங்களா, ஆனால் இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில பேசிக்ஸ் அந்த அடிப்படை அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படை தெரிந்திருந்தால் இவன் கேட்குற கொஸ்டின்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருப்பார். அந்த அடிப்படை தெரியல அப்படின்னா என்னவோ கேட்கலாம், எனக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம கிளாஸ் அப்படியே பாருங்கள். இந்த வீடியோஸ் முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த கிளாஸ் நீங்கள் சொல்வீங்க, நிச்சயமாக டிஐ அப்படின்றது எனக்கு ரொம்ப ஈஸி, என்னால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஓகே கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. இந்த டிஐ டாபிக் படிக்கிறதுக்கு நம்ம சொன்னாலே ஒரு சில அடிப்படை உங்களுக்கு தேவைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ரேஷியோப்பா. மூணாவதாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டல் கழித்தல், இவங்க தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த டிஐ டாபிக்கு இது போதுமானது, வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பை சார்ட்டை பற்றி வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சில பேசிக்ஸ் தேவை, அதை நான் சொல்லி கொடுத்துறேன். அந்த சார்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ இந்த பர்சன்டேஜுக்கும் ரேஷியோவும் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், பர்சன்டேஜ் டாபிக் நடத்தும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். என்னப்பா, இப்போ ஏதோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 500 + 20 ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பர்சன்டேஜ்னு இருக்குது அப்படின்னாலே எங்கேயாவது நீங்கள் பர்சன்டேஜ்னு ஒரு ஆளை பார்த்தீங்க அப்படின்னா வகுத்தல் 100ன்னு எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ x/100 இது என்னப்பா இன்ட்டு 500 + 20 இப்படின்னு வச்சு சிம்பிளிஃபிகேஷனில் போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த x/100 நம்ம எழுதும்போது இப்போ இந்த x/100 அப்படின்றது எதில் பார்க்கார், ஒரு ரேஷியோ, ஒரு விகிதம் தானே. இது x/100ன்றது ஒரு விகிதம் தானே. ஓகேங்களா, அப்போ நம்ம ஒரு பர்சன்டேஜில் இருக்கக்கூடியவரை விகிதமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன வேலையை பார்க்குறோம், ஸோ வகுத்தல்ல 100 போடுறோம். ஒரு விஷயம் புரியுதா? அப்போது மைண்டில் உங்களுக்கு எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை நான் விகிதத்தில் மாற்றுறேன் அப்படின்னா ஸோ வகுத்தல் 100. இப்போ பாருங்களேன், 20% அப்படின்றது என்னது, 20/100. இதை அடித்து போட்டோம் அப்படின்னா 1/5 ரேஷியோ, அதாவது இந்த விகிதத்தில் நமக்கு கிடச்சிருக்காரு. ஓகேங்களா, இப்போ எனக்கு விகிதத்தில் இருக்கிறவரை நல்லா பாருங்கள். இந்த விகிதத்தை நான் பர்சன்டேஜாக மாற்றணும். இப்போ x% x/100 ரெண்டுமே ஒன்று தானேப்பா. ஒன்றுன்றதால தானே x/100ன்னு எழுதி அதை நம்ம போய் 500 கூட பெருக்கிறோம். இப்போ இந்த x%க்கு பதிலாக நான் வேறு ஏதாவது ஒரு மதிப்பை போடுறேன் அப்படின்னா அந்த கொஷினே தப்பாக தானே போயிடும். அப்போ அதுக்கு சமமான ஒரு மதிப்பு தானே x/100 அப்படின்றது. அப்போ 20%க்கு ஒரு சமமான மதிப்பு அப்படின்றது தான் 1/5 ரேஷியோ. அப்போ பாருங்கள், அந்த பர்சன்டேஜும் ரேஷியோவும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கப்பா, இப்போ ரேஷியோவில் இருக்கார். இவரை கொண்டு போய் நான் பர்சன்டேஜ் சதவீதத்தில் மாற்ற போகிறேன். பாருங்கள், விகிதத்தை சதவீதமாக மாற்ற போகிறேன். இப்போ 1/5 இருக்குன்றவரை, இந்த மாதிரி ஒரு பின்னத்தில் கிடைச்ச ஒருவரை நான் பர்சன்டேஜாக சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100. நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது எல்லாம் ஒவ்வொன்றும் கொஷின்ப்பா. இப்போ நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் இப்போ நம்ம படிக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க.
அப்போ ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்ற வேண்டுமென்றால் வகுத்தல் 100. அதுவே பின்னத்தை அந்த விகிதத்தை நான் சதவீதமாக மாற்ற வேண்டுமென்றால் இன்ட்டு 100. அவ்வளோதான்ப்பா. இப்போ பாருங்களேன், 1 5 5 இது அடிச்சு போட்டால் 20 × 5 100. அப்போ 20% அப்படின்றது நமக்கு கிடச்சிருவார். ஓகேங்களா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் ஒரு 10th எக்ஸாமில் மார்க் எடுத்திருக்கேன். நான் எடுத்த மார்க்கு 450. ஓகேங்களா? எக்ஸாம் எத்தனை மார்க் இப்போ எக்ஸாம் வச்சாங்க? நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, இன்னைக்கு கிடையாது, சமச்சீருக்கு முன்னாடி ஒரு 500 மார்க் வச்சாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 500க்கு 450 மார்க் எடுத்திருக்கேன். இப்படி தானே நம்ம ஸ்கூலில் டீச்சர் எப்படி பண்ணுவாங்க? இப்படி தானே மார்க் போட்டு தருவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? 500க்கு நம்ம எடுத்த மார்க்கு 450 அப்படின்னு அதோட அர்த்தம். இப்போ பாருங்களேன், இப்போ 0 0 கேன்சல் பண்ணுவோம். 9 5 45 5 50. அப்போ 9/10 ரேஷியோ தான் நம்ம மார்க் எடுத்திருக்கோன்னு அர்த்தம். இதோட சரியான வடிவம் அப்படின்றது 10க்கு 9 மார்க் எடுத்திருக்கோன்னு அர்த்தம். அப்போ ஒரு 100% இருந்தால் 90 மார்க் எடுத்திருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது எப்படிப்பா இருக்காரு? இது வந்து ஒரு பின்னத்தில் இருக்காரு. அப்போ பின்னத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை சதவீதமாக மாற்ற வேண்டும் என்றால் ஏன் சதவீதத்தில் மாற்றணும்? எடுத்த மார்க் அப்படியே வச்சுக்கூடாதா? நம்ம போய் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏதோ ஒரு காலேஜில் போய் அப்ளிகேஷனுக்கு போகிறோம். எத்தனை சதவீதம் மார்க்குன்னு தானே கேட்குறாங்க. அப்போ நம்ம சதவீதமாக மாற்ற வேண்டிய கண்டிஷனில் அங்கே வரும் இல்லையா? இப்போ பாருங்கள், அப்போ நம்ம என்னப்பா பண்ணுவோம்? இந்த 9/10 இருக்கார் அப்படின்னா அதை 100க்கு, அதாவது சதவீதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ 0 0 கேன்சல் ஆகிட்டு 90% அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு பின்னத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அதை நான் சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100. அதுவே சதவீதத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அதை நான் பின்னமாக, நல்லா பாருங்கள், பின்னமாக மாற்ற வேண்டும் என்றால் ஸோ டிவைட் பை 100. தெளிவாக இருக்கணும், குழம்பக்கூடாது. இது எல்லாமே கொஷின். இப்போ வந்துருங்கப்பா, இந்த கொஷினை படிங்க. ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு ரேங்க் கார்டு மாதிரியே இருக்காரா? கட்டமாக போட்டு இருக்காரா? என்ன இது? இப்போ அது டேபிள் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சார்ட்டை வந்து பல விதமாக பிரிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதில் இவரும் ஒருத்தர். அவன் எத்தனை விதமாக பிரித்தா நமக்கு என்ன? கொடுத்துருக்க தகவலை நம்ம சரியாக படிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது 2023 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்கப்பா. கொஷினை பாருங்களேன். ஆனுவல் இன்கம் ஆஃப் 5 ஸ்கூல், 5 பள்ளிகளுடைய ஆண்டு வருமானம் அப்படின்றத கொடுத்துட்டான்ப்பா. இது பார்த்திங்கன்னா சோர்சஸ் ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது சோர்சஸ் ஆஃப் இன்கம்னா அதோட இந்த இன்கம் வரக்கூடிய வழிகளை சொல்கிறான், அண்டு பள்ளிகளை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கான். இப்போ பாருங்கள், டியூஷன் ஃபீஸுன்னு ஒன்று பள்ளி வசூலிப்பாங்களா? டேர்ம் ஃபீஸு, டொனேஷன் கிடைக்குது ஸ்கூலுக்கு, கிராண்ட்ஸ் மானியம் கிடைக்குது, அப்புறம் ஏதோ ஒரு மிஸ்சலேனியஸ் மூலயமாவும் ஒரு வருமானம் அப்படின்றது வருது. மொத்தம் 5 பள்ளி ABCDE. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், 120 ரூபா அப்படின்றது ஏவோட டியூஷன் ஃபீஸு, 24 ரூபா அப்படின்றது ஏ ஸ்கூலோட டேர்ம் ஃபீஸு. எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். 54 ரூபா அப்படின்றது ஏ ஸ்கூலோட டொனேஷன், 60 ரூபா அப்படின்றது ஏ ஸ்கூலோட மானியம், இந்த 12 ரூபா அப்படின்றது ஏ ஸ்கூலோட மிஸ்சலேனியஸ். அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கும் அவன் கொடுத்துருக்கான். இப்போ அவன் என்ன கொஷின் கேட்குறான்னு வருவோம். ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் அப்படின்றது அவன் கொஷின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதில் தெளிவாக இருந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரதெல்லாம் ஈஸி. நம்ம என்ன கொடுத்துருக்கான்னு நம்ம சரியாக படிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா ஸோ என்னவோ கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருப்பார். அப்போ டேட்டாவை நம்ம தகவலை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்துருங்கப்பா. நன்கொடை மூலமாக பள்ளி ஈவிற்கு வரும் காசு அப்பள்ளியின் இதர செலவின் எத்தனை விழுக்காடுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நன்கொடை மூலமாக பள்ளி ஈக்கு வரக்கூடிய காசு அதே பள்ளியோட இதர செலவில் எத்தனை விழுக்காடுன்னா சதவீதம்னு அர்த்தம். ஓகேங்களா? அங்கே கொடுத்துருக்கான் பாரு, வாட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான் பாருங்கள். விழுக்காடுனாலும் சதவீதம்னு அர்த்தம். இப்போ ஈக்கு நன்கொடை மூலமாக எவ்வளோ, இதர செலவு எவ்வளோன்னு பாருங்கள். எங்கேப்பா கடைசியாக இருக்கார். நன்கொடை எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார் பாருங்கள். 60 ரூபா நன்கொடை, இதர செலவு 15. இங்கே வந்துடுங்க. 60 ரூபா நன்கொடை, 15 ரூபா என்னப்பா இதர செலவு. கொஷின் என்ன சொல்லியிருக்கான்னு மட்டும் தெளிவாக படிங்க. நன்கொடை மூலமாக பள்ளி ஈவிற்கு வரும் காசு, இந்த காசு இந்த 60 ரூபா தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்பள்ளியின் இதர செலவின் எத்தனை விழுக்காடு, அதாவது இந்த 15ல் இது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்கான். கரெக்டாக போகணும். இப்போ நான் ஒரு மார்க் எடுத்தது சொன்னோம் பார்த்தீங்களா? 500ன்றது மார்க்கு, மொத்த மார்க்கு. அதில் நான் எடுத்தது 450. நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த 450 500ல் எத்தனை சதவீதம் அப்படி தானே சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 60 அப்படின்றது 15ல் எத்தனை சதவீதம். இப்போ 60/15 நான் எழுதுறேன் அப்படின்னா இவர் யாருப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும்? ஒரு ரேஷியோ, ஒரு விகிதம். 60/15 அடிச்சு போட்டால் நமக்கு என்ன ஒரு ரேஷியோ தானே வரப்போகிறாரு. ஆனால் அவன் என்னத்தை கேட்டிருக்கான்? விழுக்காடு, சதவீதத்தில் சொல்லுங்க அப்படின்ட்டான். அப்போ ஒரு ரேஷியோவை நான் சதவீதமாக மாற்ற வேண்டும் என்றால் இன்ட்டு 100. ஸோ அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், ஒரு 15 15 4 15 60, 4 × 100 எவ்வளோப்பா? 400% அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். அப்போ கொஷினை தெளிவாக படிக்கணும், அந்த பர்சன்டேஜ் ரேஷியோவில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்.
எத்தனை பள்ளிகளில் கற்பித்தல் காசு வரவு, இங்கே வந்துருங்கப்பா, கற்பித்தல் காசு வரவுனா டியூஷன் ஃபீஸ், ஓகேங்களா. டியூஷன் ஃபீஸ் அப்படின்றவர் 4 மடங்கு கால கட்டணத்தை விட குறைவாக உள்ளது. அப்போ பாருங்கள், எத்தனை பள்ளிகளின்னு கேட்டான். அப்போ எல்லா பள்ளியும் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி ஒரு 2 பள்ளி வருதா, இல்லை 3 ஸ்கூல் வருதா, 4 ஸ்கூல் வருதா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அதாவது 4 மடங்கு 4 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் ஃபீஸ், அந்த காலகட்டணம், ஓகேங்களா. 4 மடங்கு காலகட்டணத்தை விட அந்த டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கணுமாப்பா. இந்த டியூஷன் ஃபீஸ் எப்படி இருக்கணுமா, கம்மியாக இருக்கணுமா. கண்டிஷன் பாருங்களேன், டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது லெஸ் தேன் த, அதாவது டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது லெஸ் தேன் த 4 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் ஃபீஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அப்படியே அந்த பாக்ஸுக்கு போயிடுறேன். எங்கே இருக்கார் அந்த பாக்ஸு, டேர்ம் ஃபீஸ் எங்கேப்பா, இவர் தானேப்பா இருக்கார். நான் தான் எல்லா பள்ளியுமே செக் பண்ண போகிறோமே. இப்போ இது இன்ட்டு 4 போட்டு பாருங்களேன், எவ்வளோப்பா வருவார். 4 2 8 4 16 96 வருவார். இது எவ்வளோப்பா, 12 × 4 48 வருவார். 45 × 4 எவ்வளோப்பா வருவார். ஸோ 4 16 4 5 20 180 வருவார். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் 4ஆல் பெருக்கிறான், அவ்வளோதான். அதே மாதிரி 24 4ஆல் பெருக்குனா இங்கே வந்தார் பார்த்தீங்களா 96, அவரே தான் வரப்போகிறார். இதை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 120 தான் வரப்போகிறார். இதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. கொஷின் என்ன கேட்டான், அந்த 4 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் ஃபீஸ், கண்டிஷன் என்னப்பா, 4 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் ஃபீஸை விட, நல்லா பாருங்கள், 4 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் ஃபீஸ் இருக்குது. டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது இதை விட கம்மியாக இருக்கணுமாமா. அப்போ டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது லெஸ் தேன் த 4 டைம்ஸ் ஆஃப் டேர்ம் ஃபீஸ். இப்போ பாருங்கள், டியூஷன் ஃபீஸ் இங்கே 120 இருக்குது, இங்கே 96, இங்கே 120 கம்மியாக இருக்குது, இல்லை இங்கே 48 இருக்குது, இங்கே 60 இருக்குது, அதிகமாக தானே இருக்கார். இங்கே 180, இங்கே 210 அதிகமாக தானே இருக்கார். இங்கே 96, இங்கே 90 என்னப்பா, அந்த டியூஷன் ஃபீஸ் எப்படி இருக்கார், கம்மியாக இருக்கார். டீன்ற ஒருத்தர் வந்து அவன் சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்து போகிறார். இங்கே பாருங்கள், இங்கேயும் 120, இங்கேயும் 120, அவங்க சமமாக வந்துட்டாங்க. அப்போ அவர் கிடையாது. அப்போ ஒரே ஒரு பள்ளி மட்டும்தான் அவன் சொன்ன மாதிரி டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது. எது கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் த காலகட்டணம், அந்த டேர்ம் ஃபீஸ், ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு பள்ளிப்பா. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்ப்பா. இப்போ இங்கே வந்துடுங்களேன், எந்த பள்ளி அதன் மொத்த வருமானத்தை ஒப்பிடுகையில் குறைந்தபட்ச காலகட்டணத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டான், ஓகேங்களா. மொத்த வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது குறைந்தபட்ச காலகட்டணம், அதாவது எதுப்பா, லோயஸ்ட் டேர்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்துடுங்களேன், அதே பாக்ஸுக்கு வந்துடுங்க. இது அதோட மொத்த வருமானம், ஒரு பள்ளிக்கும் வரக்கூடிய மொத்த வருமானம் அப்படின்றது இவர் தான்ப்பா. ஓகே, அந்த மொத்த வருமானத்தை ஒப்பிடும் பொழுது அந்த டேர்ம் ஃபீஸ் அப்படின்றது எந்த பள்ளி கம்மியாக இருக்கணும்னு கேட்குறான். இப்போ பாருங்களேன், 24 கம்மி தான். 270 கம்பேர் பண்ணும்போது 24 கம்மி தானே. 150 கம்பேர் பண்ணும்போது 12 கம்மி தானே. அப்போ 450 கம்பேர் பண்ணும்போது 45 கம்மி தானே. அப்போ 5 ஸ்கூல்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நம்ம பர்சன்டேஜில் மாற்றி பார்க்கணும். ஜஸ்ட் நான் இங்கே போடுறேன் பாருங்கள். மொதல் பள்ளி ஏக்கு வரேன். மொத்தம் 270. 270ல் டேர்ம் ஃபீஸ் எவ்வளோப்பா, 24, ஓகேங்களா. இன்னொரு விஷயம், நம்ம 5 ஸ்கூலுக்கும் கண்டுபிடிக்கணுமா, இல்லை ஏதாவது ஆப்ஷனில் ஸ்கூல் கொடுத்துருக்கானான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், ஏபிசிடின்னு சொல்லிட்டான். ஈன்றவரை பற்றி பேசவே இல்லை. அப்போ பள்ளிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே போய் பாருங்களேன், எத்தனை பள்ளிகளில். அப்போ நம்ம எல்லா ஸ்கூலையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும், அவன் சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்து போகுதான்னு. அப்போ ஒன்று ஆப்ஷனை வச்சு கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணுமா, இல்லை ஏதாவது 4 ஆப்ஷனுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதுமான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்துருங்களேன், இதான்ப்பா ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இது மொத்த வருமானம், அதை கம்பேர் பண்ணது அந்த டேர்ம் ஃபீஸ் அப்படின்றது எந்த ஸ்கூலுக்கு கம்மியாக இருக்குன்னு கேட்குறான். இதை எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்து எவ்வளோப்பா, 150 இதோட வருமானம், அதை கம்பேர் பண்ணும்போது 12 ரூபா அதோட டேர்ம் ஃபீஸு, இதையும் தூக்கி எழுதிக்கிட்டேன். அடுத்து பள்ளி சிக்கு பார்த்தீங்கன்னா 450 ரூபா மொத்த வருமானம், எவ்வளோப்பா 45 ரூபா அப்படின்றது டேர்ம் ஃபீஸ், அதையும் தூக்கி எழுதிக்கிட்டேன். அடுத்து பள்ளி டிக்கு வரேன் அப்படின்னா 210 ரூபா அப்படின்றது மொத்த வருமானம், அதில் எவ்வளோப்பா டேர்ம் ஃபீஸ் அப்படின்றது 24. அவன் நம்மளை என்ன கொஷின் கேட்டு வச்சுருக்கான், குறைந்தபட்ச காலகட்டணத்தை யார் பெறுவாங்கன்னு கேட்குறான், ஓகேங்களா. இப்போது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் அந்த இன்கம் அப்படின்றது வேறு, டோட்டல் அப்படின்றது வேறு, கரெக்டு தானேப்பா, டோட்டல்ன்றது வேறு. அப்போ டோட்டல் இந்த மாதிரி வேறு இருக்கும்போது நமக்கு தெரியுது 270க்கு 24, 150க்கு 12, மொத்தம் 12 வந்து இதுலேருந்து வருது. ஸோ மொத்த வருமானம் 450 அப்படின்னா 45 ரூபா அப்படின்றது அந்த டேர்ம் ஃபீஸ்லேருந்து வராரு பள்ளி சிக்கு, இது மாதிரி பள்ளி டிக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் பார்த்தோன்னே ஏதாவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பார்த்தோன்னே சொல்ல முடியுமா? இப்போ அதுவே ஒருத்தர் இப்படி இருக்கார். ஸோ 100 வந்து மொத்தம் 2 ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் ஏக்கும் 100 ரூபா வருமானம்.
ஸ்கூல் பிக்கும் ஒரு 100 ரூபா வருமானம். ஓகேங்களா? இந்த ஏக்கு வந்து ஒரு 20 ரூபா 20 ரூபா வந்து டேர்ம் ஃபீஸ்னு வச்சுக்கோங்க. பிக்கு வந்து ஒரு 30 ரூபா டேர்ம் ஃபீஸ். இப்போ நமக்கு பார்த்தோன்னே சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? ஸ்கூல் ஏ தான் கம்மியான டேர்ம் ஃபீஸ் வாங்குறாங்க. நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? கீழே அந்த மொத்தம் அப்படின்றது 2 பேருக்கும் சமமாக இருக்கும்போது பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இங்கே பாருங்களேன், இங்கே 270 ரூபா இருக்குது, இங்கே 150 ரூபா இருக்குது, இங்கே 450 ரூபா இருக்குது, இங்கே 210 ரூபா இருக்குது. அப்போ நம்மளால் பார்த்தோன்னே சொல்ல முடியாது. இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஷியோவை பர்சன்டேஜாக மாற்றிக்கணும். அந்த பர்சன்டேஜாக மாற்றும்போது எது கம்மியான சதவீதம் வருதோ அதுதான் நம்ம ஆன்சர். ஏன்னா அதுதான் கம்மியான அந்த ஃபீஸ் வாங்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் பர்சன்டேஜாக மாற்றுறேன். இது ரேஷியோ. இது என்னப்பா? இது ரேஷியோ. நான் சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100ன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் அப்படியே அடித்து போட்டு பாருங்கள், என்ன பண்ணலாம் அது. ஸோ 8 3 24, 9 3 27, கீழே 90 வருமா? 0க்கும் கேன்சல்ப்பா. ரிமைனிங் எவ்வளோப்பா வருவார்? 80/9ன்னு வருவார். இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். அதாவது 9 × 9 81 வரும். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், 9 9 81 வரும். நான் தெளிவாக போடுறேன் பாருங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே தூக்கி நான் கீழே எழுதிட்டேன்ப்பா. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கீழே எழுதிட்டு அப்படியே பாருங்கள். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி பர்சன்டேஜில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 9 3 27, 8 3 24, இப்போ எவ்வளோப்பா? ஸோ 80/9ன்னு வரும். ஓகேங்களா? நமக்கு எக்ஸாக்டான வேல்யூ தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ இருந்தால் கூட போதும். இப்போ நமக்கு என்ன பார்த்துரு இந்த இடத்துல 80/9, 9 × 9 81 நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு 1 தானே கம்மியாக இருக்குது. அப்போ 8.999 சம்திங் வச்சுக்கலாமா? அப்போ இது அத்தனை சதவீதம். அடுத்து இங்கே பாருங்கள், 250 100, 350 150, அகைன் ஒவ்வொரு 3 3, 4 3 12. ஸோ 4 × 2 எவ்வளோப்பா? 8% வருவாங்களா? இங்கே பாருங்கப்பா, ஒரு 45 45 45 கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கும் இந்த 0க்கும். அப்போ இவர் எவ்வளோப்பா? 10%. அடுத்து இங்கே வந்துடுங்க, 0 0 கேன்சல் ஆகிடுமா? 7 3 21, 8 3 24, ரிமைனிங் எவ்வளோப்பா? 80/7ன்னு வருவார். இது எப்படி அடிச்சு போடலாமா? 11 × 7 77, ரிமைனிங் எவ்வளோப்பா இருப்பார்? 3/7%. இப்போ இருக்கிறதுலே குறைந்தபட்ச அந்த டேர்ம் ஃபீஸ் அப்படின்றது எந்த ஸ்கூலுக்காக இருக்கும்? இப்போ இவர் பார்த்தீங்கன்னா 8.99%, இவர் 8%. கீழே எவ்வளோப்பா? இவர் 10%, 11, அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ பர்சன்டேஜ் இருக்கார். ஆப்ஷன் பி மட்டும்தான் இந்த கொடுத்துருக்க 4 பேரில் கம்மியான அந்த டேர்ம் ஃபீஸ் அப்படின்றவங்க வாங்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கொஷின் வரும்போது ரேஷியோவும் பர்சன்டேஜ் தெரிஞ்சால் தானே போட முடியும், இல்லைனா எப்படி போட முடியும்? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கப்பா, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2023 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ அப்படியே இந்த கொஷினை பாருங்களேன். இது ஏதோ ஒரு பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது த கிராஃப் ரெப்ரசன்ட் த டைப்ஸ் ஆஃப் க்ரைம். என்ன விதமான க்ரைம் பாருங்களேன். கிட்னாப் நடக்குது, மர்டர் நடக்குது, அசால்ட்டு, ரேப்பு, டவுரி, இந்த மாதிரி எல்லாமே நடக்குதாமா. அண்ட் தேர் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற என்னென்ன விதமான க்ரைம்லாம் நடக்குது, அது எவ்வளோ சதவீதம் நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிராஃபை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கோடு போட்டால் அது 1999, இந்த பாக்ஸ் போட்டிருந்தால் அது 2000 அப்படின்றது வருஷம். என்ன கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். ஃபார் விச் பர்டிகுலர் க்ரைம் த பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த பர்டிகுலர் க்ரைமில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. இப்போ அப்படியே இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விதமான க்ரைம் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 விதமான க்ரைம் மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த 4 போய் செக் பண்ணால் போதும், எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ கிட்னாப் என்னப்பா 1999 கம்பேர் பண்ணும்போது 2000 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. ஆனால் இன்க்ரீஸ் ஆனது இப்போ எது வந்து ஃபார் விச் பர்டிகுலர் க்ரைம், எந்த பர்டிகுலர் க்ரைம் வந்து இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் அப்படின்னா எது வந்து நல்ல மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் தமிழ் கொஷின் மட்டும் கொடுக்கல. ஸோ அதுதான் பார்த்து தமிழ் கொஷின் இல்லை, ஜஸ்ட் இதுக்கு மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. எந்த பர்டிகுலர் க்ரைமுக்கு வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு க்ரைமாக பார்த்து எதில் அதிகபட்ச பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுதான் உங்கள் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிட்னாப் எடுத்துக்கிறோம். கிட்னாப் எவ்வளோப்பா? 65 இருக்கிறது 72 மாறி இருக்குது. இப்போ பாருங்கள், 65 இருக்கிறது 72 மாறி இருக்குது. எவ்வளோப்பா இன்க்ரீஸ் ஆகிருக்கு? கொஞ்சம் பாருங்கள், இதுவும் பர்சன்டேஜில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். 7 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஓகேங்களா? இது எல்லாமே பர்சன்டேஜ்னு சொல்லிட்டான். நம்ம இங்கே 65%, இங்கே 72% அப்படிலாம் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி எழுதிக்கிட்டாலே போதும். எவ்வளோ? 7 வந்து 7% இன்க்ரீஸ் இருக்குது. இந்த 7% 65 எத்தனை சதவீதம்? நல்லா பாருங்கள். இதை நம்ம இன்னும் எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஒரு வருஷம் 100ன்னு இருக்குப்பா, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 120 இருக்குது, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 140, ஏதோ ஒரு வேல்யூ, ஒரு பொருளோட வேல்யூ வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது சதவீதம் டாப்பிக்கில் வரக்கூடியது. அதை கொண்டு வந்து நாங்கள் பொறுத்த போகிற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு 100 ரூபா விற்ற ஒரு பொருள் இப்போ 120 ரூபா விற்கிது அப்படின்னா
இந்த 100ல் 20 எத்தனை சதவீதம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ பார்க்கணும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ அந்த 20 எதில் ஆயிருக்கு? அந்த பேஸ் இயர், அந்த ஆரம்பத்தில் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு இயர், அது கூட போய் கம்பேர் பண்ணோம். ஆரம்பத்தில் எங்கேப்பா? இங்கே தானேப்பா இருக்குது, அந்த 100 தானேப்பா இருக்குது. அப்போ டிவைட் பை 100. இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரேஷியோ. இது எப்படிப்பா இருக்குது? ஒரு ரேஷியோ தானே. ஒரு 20 20 5 × 20 100 நமக்கு தெரியும். அதை நம்ம பர்சன்டேஜாக மாற்ற போனால் ஒரு 100 அகைன் நம்ம அடிச்சு போட்டால் 20% அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸி. நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் அடுத்தடுத்த நம்பராக இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஏதாவது நானார் அப்படின்னா அந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ மேலே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ மேலே போட்டுக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இனிஷியல் ஆரம்பத்தில் என்ன இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. இன்ட்டு 100 இப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 100ன்னு இருக்கிறது 120 மாறி இருக்கு அப்படின்னா 20% அதிகரித்துள்ளது. இந்த 120 140 மாறுதுன்னா இப்போ பாருங்கள் இது 120 140 அப்போ 20 அதிகரிச்சிருக்கு. எதில் போய் பார்க்கணும்? 120ல் பார்க்கணும். இன்ட்டு 100 இதை நம்ம அடிச்சு போட்டால் எத்தனை சதவீதம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம கொஷினுக்கு வந்துருங்க. இப்போ பாருங்கப்பா, இதில் 1999 65% இருக்குது. இது கிட்னாப்பு. 2000 அதே கிட்னாப் எப்படி இருக்குன்னா 72% மாறி இருக்குது. அப்போ 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ மேலே போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அதை கீழே போட்டுக்கணும். அப்போ டிவைட் பை 65 இன்ட்டு 100. இது என்ன பண்ணுறேன்? 100% மாற்றுக்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். 13 5 65 20 × 5 எவ்வளோப்பா? 100. அகைன் எவ்வளோ வருவார்? 7 × 2 14. அப்போ 140/13 அப்படின்னு வராது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை இன்னும் என்னால் சதவீதமாக அடித்து போடணும். எப்படி போடலாம்? ஒரு 13 வருமா? இதை அடித்து போட்டால் ஒரு 13 வருமா? ரிமைனிங் எவ்வளோ வருவார்? ஒரு 1 வருவார். அப்புறம் இந்த 0 அப்படின்றது அடிப்படாதா? ஓகேங்களா? ஏன்னா 10க்குள்ளே வராது இல்லையா? இப்போ இந்த 1 அப்படியே இருக்கிறதால மேலேயும் 0 போட்டு போமா நம்ம. அப்போ 0 போட்டுக்கிட்டு புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துப்போம். 0 சேர்த்தா எவ்வளோ வருவார்? 7 13 91 வருமா? அப்போ இது 10.7 சம்திங் அந்த மாதிரி வர போகிறார். இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13 10 தடவை போட்டால் நமக்கு எவ்வளோ வரும்? 130 வரும். அப்போ இதை நம்ம பார்த்திங்கன்னா 10 டைம்ஸ் வரும். அதே 11 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 143 வரும். அப்போ அவ்வளோதான் வரதில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது ஏதோ 10 சம்திங் தான் வரப்போகிறார், ஏதோ ஒரு சதவீதம். ரொம்ப முழுசாக வேல்யூ நமக்கு தேவை கிடையாதுப்பா. நமக்கு தேவையானது ஒரு ரஃப்பான ஒரு கால்குலேஷன் தான். 140/13 அப்படின்னா நமக்கு ஒரு ரஃபாக ஒரு 10 இதோட 10 டைம்ஸ் வந்துச்சுன்னா 10 × 13 130 வரும். இங்கேனா 140 இருக்குது. அப்போ 10 சம்திங் ஏதோ பர்சன்டேஜ் அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ கிட்னாப் நம்ம பார்த்தோம், பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்டோம். இது எவ்வளோப்பா? 10 ஏதோ ஒரு 7% 8% வச்சுக்கோங்க. மர்டருக்கு இங்கே வரும் 54 இருக்கிறது 63 மாறி இருக்குது. அதாவது 1999 54 இருக்கிறவர் 2000 63 மாறி இருக்கார். எவ்வளோப்பா? 6 3 9 இன்க்ரீஸ் ஆகிருக்காரு. எதில் பார்க்கணும்? இப்போ தான் பார்த்தேன் 54ல் பார்க்கணும். இன்ட்டு 100. ஏன் 100 போடுறேன்? 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். 9 9 6 9 54. 100/6 எவ்வளோப்பா வருவார்? கொஞ்சம் அடித்து போட்டு பாருங்கள். 16 6 96 வருமா? நமக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை. 16 சம்திங் வேணா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4/6% அப்படின்னு வரும். அகைன் நம்ம அந்த 4 அடித்து போட்டோம்னா 2 2 4 3 2 6ன்னு வரும். அப்போ 16 2/3%. ரொம்ப எக்ஸாக்டாக தேவையில்லை. அப்போ மர்டர் அப்படின்றது 16% சம்திங் வராங்க. அதுக்கப்புறம் அசால்ட்டு இங்கே பாருங்கப்பா, இங்கே குறைஞ்சிருக்கு. 74ன்றது 59 குறைஞ்சிருக்கு. அவன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தானே கொஸ்டின் கேட்குறான். அப்போ இவர் அப்படியே விட்டுருங்க, அவர் மறந்துடுங்க. ஓகேங்களா? இதுதான் குறைஞ்சி போச்சு. அப்போ அவர் அப்படியே ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணுறங்க. அப்புறம் டவுரி டெத்து. ஓகேங்களா? 26 இருக்கிறது 35 உயர்ந்து தான் இருக்குது. எவ்வளோ உயர்ந்துருக்குன்னு பாருங்கள். 9 இங்கே 26 இங்கே 9. அப்போ 35ல் 26 போனால் எவ்வளோப்பா? 9 அதிகரிச்சிருக்கு. எதில் பார்க்கணும்? அந்த பேஸ் இயரில் பார்க்கணும். இப்போ 26 இன்ட்டு 100. இப்போ அகைன் பாருங்கப்பா, இதை நம்ம என்ன பண்ணலாம்? 13 × 2 26 வருமா? இது எவ்வளோப்பா? 50 × 2 100 வருமா? 9 5 45/13 வராரு. 45க்குள்ளே எத்தனை டைம்ஸ்ப்பா 13 வரும்? 3 13 39 வருமா? கரெக்டு. ரிமைனிங் எவ்வளோப்பா வருவார்? 6 5 13 65 வரமாட்டாங்க. அப்போ 4 13 52. அப்போ 34% சம்திங் வர போகிறாங்க. எக்ஸாக்டான வேல்யூ கிடையாது. 34% ஏதோ கொஞ்சம் கூட வரப்போகுது. அவன் என்ன கேட்குறான்? இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா எந்த பர்டிகுலர் க்ரைமில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது பர்டிகுலர் க்ரைம் கேட்கும்போது எதில் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ஆக்சுவலி தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் நீங்கள் இந்த 2023 கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கான ஆன்சர் யாருப்பா? அதிகபட்சமாக இன்க்ரீஸ் ஆகிறது இந்த டவுரி டெத்து தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்,
இதுதான்ப்பா பை சார்ட்டு. ஓகேங்களா? ஒரு வட்டத்தை போட்டு கொடுப்பாங்க. ஒன்றும் பெருசாக டஃப்பாலாம் இருக்காது. நான் சொல்கிறத மட்டும் அப்படியே கவனிச்சுக்கோங்களேன். அதாவது இந்த பை விளக்கப்படம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 4 வேட்பாளர்கள் பெற்ற செல்லுபடியாகும் வாக்குகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த பதிவான செல்லுபடியாகும் வாக்குகளின் எண்ணிக்கை அப்படின்றது 720 அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மொத்தமும் செல்லுபடியாகிற வாக்கு அது 720. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள் மைண்டில் எப்போதுமே வச்சுக்கோங்க. ஒரு வட்டம் அப்படின்னு இருந்தால் அவருக்கு 360 டிகிரி இருப்பார். வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இவன் எங்கேயாவது டிகிரியில் கொடுத்துருந்தான் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு அவன் கொடுத்துருக்க வேல்யூ அந்த மொத்தமும் 360 டிகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இது வேணால் கூட்டி பாருங்கள், அதுதான் உங்களுக்கு வருவார். வேறு எது இது தாண்டிலாம் வேறு எதுவும் வர மாட்டார், எல்லாம் அதுக்குள்ளே தான் வருவார். ஓகே, இப்போ இங்கே வந்துருங்க. மொத்த செல்லுபடியாகும் வாக்கு 720 அப்படின்னு சொல்லிட்டான்ப்பா. அப்போ அந்த 360 டிகிரி தானே, இந்த 360 டிகிரின்றது எப்பயும் நீங்கள் மறக்கூடாது. அந்த 360 டிகிரி தானே 720 அப்படின்றது. அதை ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. கொஷின் என்ன கேட்குறான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஹூ ஓன் த எலெக்ஷன், ஹவு மெனி ஓட்ஸ் டிட் ஹீ கெட் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், இங்கே டிகிரியில் கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ மேலெலாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவான். இதோ பாருங்கள், இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் 80%, 70%, 60ன்றது பர்சன்டேஜ். ஸோ இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரியில் கொடுத்துருக்கான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, யார் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணியிருப்பாங்க, அதிக டிகிரி யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுமாதிரி ஹவு மெனி ஓட்ஸ் டிட் ஹீ கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துருங்க, ஒருத்தர் ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து இவர் ஃபஸ்ட்டு, இவர் 2வது கேண்டிடேட்ஸு, இது 3வது கேண்டிடேட்ஸு, இது 4வது கேண்டிடேட்ஸு. அதிகபட்ச டிகிரி யார்கிட்டப்பா இருக்குது, 120 டிகிரி ஒருத்தர் வச்சுருக்காரு. அப்போ அவர் தானே வின் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், 360 டிகிரி 720 அப்படின்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இது என்னப்பா 360 2 மடங்கு பண்ணால் 720. அப்போ 1 டிகிரி அப்படின்றது 2ன்னு கிடச்சிருமா? ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அப்போ 120 டிகிரி எடுத்த கேண்டிடேட்ஸ் தான் வின் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அப்போ அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பார்? அப்போ 120 டிகிரி எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 1 டிகிரி அப்படின்றது 2 அப்படின்னா நான் 2 பக்கமும் 120ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைப்பாரு? 120 டிகிரி கிடைப்பாரு. அப்போ இந்த பக்கம் 120 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 240. அவ்வளோதான்ப்பா. இப்போ கொஷினுக்கு வந்துருங்க. அப்போ இவர் யார்? ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டு. அப்போ ஃபஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் வின் பண்ணியிருப்பார், 240 ஓட்டு வந்து வாங்கியிருப்பார். அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட்டு, எந்த வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் மற்றவரை தோற்கடித்தார்? இப்போ இந்த இடத்துல மற்றவர்னு சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எலெக்ஷனே நடக்கும். ஸோ யார் இப்போ பாருங்களேன் எப்படி சொல்லுவாங்க, இவங்க ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்றது எப்படி சொல்லுவாங்க? அந்த டாப்பில் வரக்கூடிய 2 கேண்டிடேட்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? 10 பேர் 100 பேர் கூட வந்து அந்த இடத்துல தேர்தலில் போட்டிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாரையும் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டாப்பில் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள தானே சொல்லுவாங்க. ஸோ இவரை கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து 1000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இவரை கம்பேர் பண்ணும்போது அவர் ஒரு 3000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ எந்த வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வாக்காளர் மற்றவரை தோற்கடித்தார் அப்படின்னா அந்த வெற்றி பெற்றவரை விட கொஞ்சம் கம்மியாக யார் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்கணும். இப்போ அப்படியே இங்கே வந்துருங்க. இங்கே ஒருத்தர் வந்து 120 டிகிரிப்பா, ஒருத்தர் 100 டிகிரி, ஒருத்தர் 90 50. அந்த 90 50லாம் நீங்கள் விட்டுறணும். அப்போ நமக்கு போட்டியே யார் யாருக்குன்னா 120 டிகிரிக்கும் 100 டிகிரிக்கும் தான் போட்டி. இந்த 120 டிகிரி எவ்வளோ வாக்கு வித்தியாசம் அதிகமாக வாங்கியிருப்பார்? 20 டிகிரி அதிகமாக வாங்கி வைப்பார். நமக்கு தான் தெரியுமா 1 டிகிரி அப்படின்றது 2ன்னு தெரியும். அப்போ 20 டிகிரி எவ்வளோப்பா? 20 × 2 40 வாக்கு அதிகமாக வாங்கியிருப்பார். ஸோ இங்கே எங்கேப்பா இருக்கார்? 40 ஓட்டு. ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷினை பாருங்களேன். ஹூ காட் மினிமம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு டிகிரி கம்மியாக இருக்கோ அவர் தான் மினிமம், குறைஞ்சபட்ச வாக்கு அவர் தானே வாங்கியிருப்பார். இப்போ அப்படியே இந்த டயக்ராம் பாருங்கள். 120 100 50 90. அப்போ யாருப்பா? அந்த 3வது கேண்டிடேட்ஸ் தான் கம்மியான குறைந்தபட்ச ஓட்டு வாங்கியிருப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் 3 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷினை பாருங்கப்பா. பின்வரும் வரைபடம் ஒரு பால் பதப்படுத்தும் பிரிவின் வருடாந்திர பால் சேகரிப்பை காட்டுகிறது. ஓகே, அதாவது மில்க் கலெக்ஷனை வந்து பற்றி ஒரு இயர்லி டெபிட்ஸாக அவன் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல பாருங்களேன், வருஷத்தை கொடுத்துட்டான். 1981 82 இந்த மாதிரி கொடுத்துருக்கான். இது வந்து பால் உட்கொள்ளல் 1000 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது எப்படின்னா இங்கே 100ன்னா 100 × 1000னு அர்த்தம், 20னா 20 × 1000 அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு அதெல்லாம் அந்த 1000ல் பெருக்கி அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னா கீழே என்ன மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கான்றதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். தேவைன்னா பெருக்குவோம், இல்லைனா அது வேறு வேல்யூ அப்படின்றது கண்டுக்கவே மாட்டோம். இப்போ இங்கே வந்துருங்கப்பா, இங்கே ஒரு வருஷமும் கொடுத்துட்டான். ஒரு வருஷத்துலையும் பால் எப்படி அவங்க இன்டேக் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வருஷத்தில் இப்போ இந்தியாவில் இவ்வளோ பால் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான டேட்டா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 1980 இந்த இடத்துல 40 அப்படின்னு கொடுக்குறான். 40னா 40 × 1000 40,000னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 1982 50ன்னு சொல்லிட்டான். 50 × 1000 50,000னு அர்த்தம். அதே மாதிரி 83 84 85 கொடுத்துட்டான். என்ன கொஸ்டின் கேட்குறான்னு பாருங்கள்.
எந்த வருஷத்தில் எந்த ஆண்டு பால் உட்கொள்ளலில் அதிகபட்ச சதவீத வளர்ச்சியை பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக எது சதவீத வளர்ச்சி, பர்சன்டேஜ் குரோத்தை கேட்குறான்ப்பா. நல்லா பாருங்கள், பர்சன்டேஜ் குரோத்து கேட்குறான். இப்போ நமக்கு பார்த்த உடனே மைண்டு என்ன சொல்லும், 1985 பெருசாக இருக்கார் அவர் தான் நம்ம மைண்டு சொல்லும். ஓகேங்களா, அதுதான் இல்லை. அவனை கேட்குறான் அதிகபட்ச மேக்ஸிமம் பர்சன்டேஜ் க்ரோத் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 ரூபா இருக்குது, அது 120 ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேஸ் இயரை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இந்த வருஷத்தை டிவைடில் வச்சுப்போம். அப்போது மேலே வந்து இன்க்ரீஸ் அதிகரிக்கிறதோ குறையதோ மேலே இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை பேஸ் இயரை அடிப்படை வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கீழே இருக்கும். அதை நம்ம 100க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டு தான் வந்தேன். அதே விஷயம் தான்ப்பா இங்கேயும், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது 1981 40ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1982 50 மாறுது. இப்போ எவ்வளோ சதவீதம், இப்போ 40ன்னு இருந்து 50 மாறுது அப்படின்னா எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கும், ஃபஸ்ட்டு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்னு பாருங்கள். ஓகேங்களா, எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், 10ன்ற வித்தியாசம் இருக்கும். எதில் பார்க்கணும், 40ல் பார்க்கணும். ஸோ டிவைட் பை 40. இதை நான் எப்படி பண்ணணும், 100க்கு கன்வெர்ட், சதவீதம்னா இது வந்து ஒரு ரேஷியோவை நான் 100க்கு மாற்றுறேன் அப்படின்னா தான் பர்சன்டேஜ்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த 0 கேன்சல் ஆகிடுமா, ஒரு நாள் 4, 25 நாள் 100. அப்போது இந்த வருஷம் எப்படிப்பா இருக்கும். ஸோ 1981 பார்த்தீங்க அப்படின்னா 25% அதிகரித்து 1982 ஒரு டேட்டா காமிச்சிருக்கும். கரெக்டாக நல்லா பாருங்கள், எங்கே ஆரம்பிக்க அந்த இன்க்ரீஸ், அந்த அதிகரிப்பு, அந்த பால் உட்கொள்ளல் எங்கே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இங்கே இருந்தானே டேட்டா ஏறிக்கிட்டே போகுது. நல்லா பாருங்கள், இங்கே இருந்தானே டேட்டா ஏறிக்கிட்டே போகுது. அப்போது 1981 82க்கு பார்க்கும்போது 25% அதிகரித்து இருக்குது. அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து 82 83 நான் எடுத்துக்கிறேன். 82யும் 83ன்ற ஒரு வருஷத்தையும் எடுத்துக்கிறேன். இங்கே எவ்வளோ பாருங்கள், இங்கே 50ன்னு இருக்குது, இங்கே 60ன்னு இருக்குது. ஸோ 50 60. இப்போ பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே 10 தான். ஆனால் இங்கே என்னது, 50ல் 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ டிவைட் பை 50, இது ஒரு ரேஷியோ. இதை நான் சதவீதத்துக்கு மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100. அப்போ ஒரு 50 50 2 50 100 எவ்வளோப்பா, 20%. அப்போ பாருங்கள், கிராஃப் தான் மேலே போயிட்டுருக்காரு. அந்த வருடம் அப்படின்னு அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது எப்படி இருக்காரு, சதவீதம் அப்படின்றது எப்படி இருக்காரு, குறைஞ்சிக்கிட்டே இருக்காரு. நாளுக்கு நாள் நம்ம உட்கொண்ட அந்த அளவு அப்படின்றது குறையுன்ற மாதிரி கிராஃப் கொடுத்துருக்கான். இப்போ அடுத்து இங்கே வந்துருங்க, இது எவ்வளோ, இப்போ 1982க்கும் 83க்கும் உள்ள கிராஃப் வந்து அதை சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 83க்கும் 84க்கும் உள்ள கிராஃபை நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்னப்பா சொல்கிறாரு, 83 84, இங்கே 60ன்னு இருக்கார், இங்கே 70ன்னு இருக்கார். ஸோ 60 70ன்னு இருக்கார். இப்போ நமக்கு ஒரு விஷயம் பார்த்தாலே தெரியுதா, 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 60ல் எத்தனை சதவீதம், அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. 0 கேன்சல். ஸோ 2 6, 50 × 2 100. அடுத்து 50/3 எவ்வளோ வருவார், 50/3 சதவீதம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 16 3 48. அப்போ 16 something % வரப்போகிறாங்க. அப்போ 16 something %, எக்ஸாக்டாக 16 கிடையாது, 16 something %. அதுக்கப்புறம் பாருங்கப்பா, 84க்கும் 85க்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா 81 82, அடுத்து 82 83, 84 85 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 85க்கும் 84க்கும் இது வரைக்கும் 84 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 84க்கும் 85க்கும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எங்கேப்பா இருக்கார், இங்கே 70ன்னு இருக்கார், இங்கே 80ன்னு இருக்கார். ஸோ அப்போ 70 80 அப்படின்னா எவ்வளோ இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 70ல் எவ்வளோ இன்ட்டு 100க்கு சதவீதத்துக்கு மாற்ற போகிறோம். அப்போ 0 கேன்சல். ஸோ 100/7 எவ்வளோ வருவார், 100/7 அப்படின்னா 14 7 98. ஸோ 2/7%. ஓகேங்களா, இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோம். இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கொஷின் பார்க்குறதுக்கு கிராஃப் ஏதோ சின்னதாக இருக்க மாதிரி இருக்கார், ஆனால் அதில் நமக்கு பர்சன்டேஜ் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஈஸி, இல்லைனா கஷ்டம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதால நான் ஒவ்வொன்றா போட்டு காமிக்கிறேன், இல்லைனா பார்த்தோன்னே கம்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த வருடத்தில் பால் உட்கொள்ளில் அதிகபட்ச சதவீத வளர்ச்சியை பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் ஒரு விஷயம், எல்லாரும் இந்த இடத்துல வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க. இது எப்படி நம்ம கரெக்டாக போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1981 82 25%. அதுக்கப்புறம் பாருங்கள் 82 83க்கு எவ்வளோ சதவீதம் கண்டுபிடிச்சிருக்கோம், 20% கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 83 84, 1983 84க்கு எவ்வளோ சதவீதம், 16 something %. அடுத்து 84 85 எவ்வளோப்பா, ஸோ 14 குறைஞ்சிக்கிட்டே வராரு. அதிகமாக எங்கே தான் இருந்தார், அந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது தான் ஒரு 25% அப்படின்றது இருந்தார். இப்போ தான் ஒரு விஷயம்,
81க்கும் 82க்கும் நடுவில் தான் அந்த 25% அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. கரெக்டாக 81க்கும் 82க்கும் நடுவில் தான் அந்த 25% பால் அதிகரிப்புன்றது நடந்திருக்கு. இப்போ நான் சொல்லும்போது எதை சொல்லணும் அப்படின்னா, எந்த வருடம் அதிகரிக்க ஆரம்பிச்சதோ அந்த வருஷத்தை தான் நான் அதிகரித்ததாக சொல்லணும். மாற்றி போட்டிங்கன்னா தப்பு. ஓகேங்களா? அப்போது 81லேருந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா என்னோடய ஆன்சர் அப்படின்றது 1981. ஓகேங்களா? கரெக்டாக சூஸ் பண்ணணும். நான் 82ன்னு சூஸ் பண்ணுறேன்னா தப்பு. இந்த இடத்துல உங்களுக்கு 82 கிடையாது, உங்கள் ஆன்சர்லேயே கிடையாது. ஆனால் ஒரு வேளை கொடுத்து 82ல் தானே இந்த இடத்துல போய் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா தப்பு. எங்கே அதிகரிக்க தொடங்குச்சோ அந்த வருஷத்தை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 81க்கும் 82க்கும் நடுவில் 25% அதிகரிப்பு அப்படின்னா எங்கே ஆரம்பிச்சதோ அதுதான் உங்கள் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்ப்பா, இந்த கொஸ்டின் வந்துருங்க. விச் இயர் எந்த வருஷத்தில் பால் உட்கொலில் குறைந்த சதவீத வளர்ச்சியை பதிவு செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குறைந்தபட்சம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ இங்கே பார்க்கணும். நல்லா பாருங்கள். கடைசியாக நம்ம எங்கே கண்டுபிடிச்சோம்? 81 82 தெரியும், 82 83 84 83 84 84 85 சொன்னோம். இப்போ பாருங்கள் 84க்கும் 85க்கும் தான் கடைசியாக ரொம்ப கம்மியாக இருக்கார். ஓகேங்களா? இப்போ எங்கே குறைய ஆரம்பிச்சிது? இப்போ 84 85 வருஷம் இருக்குது. இந்த வருஷத்துலேருந்து தானே குறைய ஆரம்பிச்சிது. 84லேருந்து தானே குறைய ஆரம்பிச்சிருக்கு அந்த சதவீதம் அப்படின்றது. அப்போ நீங்கள் 84 அப்படின்றது தான் சூஸ் பண்ணணும். 85ன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பு. நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். எங்கே அதிகரிக்க ஆரம்பிச்சதோ அந்த அதிகரிப்பு ஒரு இடத்த சொல்லணும். இல்லை எந்த இடத்துலேருந்து குறைய ஆரம்பிச்சிருக்கோ அந்த குறையிறத தான் நம்ம சொல்லணும், மாற்றி சொல்கிறக்கூடாது. இப்போ பாருங்கள் 84க்கும் 85க்கும் நான் கண்டுபிடிக்கும் போது அந்த சதவீதம் உட்கொள்ளல் நான் கண்டுபிடிக்கும் போது 14.2% சதவீதம் குறைந்திருக்கிறது. அப்போ எங்கேலேருந்து எங்கே குறைஞ்சிருக்கும்? அப்போ 1984லேருந்து 85க்கு குறைஞ்சிருக்கு. அப்போ நான் யாரை ஆன்சராக சூஸ் பண்ணணும் அப்படின்னா 1984. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது என்னப்பா? ஸோ ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். மாற்றி போட்டிங்கன்னா தப்பு. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எங்கே அதிகரிக்க ஆரம்பிச்சதோ அந்த வருஷத்தை பிடிக்கணும், எங்கே குறைய ஆரம்பிச்சதோ அந்த வருஷத்தை பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டினை பாருங்கப்பா. ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அது வளர்ச்சி விகிதம் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குப்பா. அதோட வளர்ச்சி விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. வருஷம் 2000 2002 2003 இந்த மாதிரி ஒரு 6 வருஷத்துக்கு வந்து வளர்ச்சி விகிதம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சராசரி அப்படின்னா நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல. சராசரி வளர்ச்சி விகிதம். அப்போ இந்த வளர்ச்சி விகிதம் அப்படின்றது 6 வருஷத்துக்கு பாருங்களேன். 2001க்கு -2.5, 2002க்கு 5, இந்த மாதிரி ஒரு 6 வருஷத்துக்கு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அதோட சராசரி வளர்ச்சி விகிதம், ஆவரேஜ் க்ரோத் ரேட். ஓகேங்களா? க்ரோத் ரேட்டை அவன் கொடுத்துட்டான். அதில் ஆவரேஜ் க்ரோத் ரேட் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? சராசரி அப்படின்னாலே ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தம் டிவைட் பை எண்ணிக்கை, அவ்வளோதான்ப்பா, வேறு எதுவும் கிடையாது. மொத்தம் டிவைட் பை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம்னா எவ்வளோப்பா? இந்த இடத்துல பாருங்கள் 2001 எவ்வளோ இருக்கார்? -2.5 இருக்கார். அடுத்து ஒரு 5 இருக்கார். அப்புறம் எவ்வளோப்பா? ஒரு 20 இருக்கார். அப்புறம் எவ்வளோப்பா? ஒரு 17.5 இருக்கார். அப்புறம் எவ்வளோப்பா? 22.5 இருக்கார். அப்புறம் எவ்வளோப்பா? 9.5 இருக்கார். இதுதான் மொத்த அந்த க்ரோத் ரேட் அப்படின்றது இதுதான். மொத்தம் எத்தனை வருஷம்ப்பா? எண்ணிக்கை எத்தனை வருஷம்? எண்ணிக்கைனா எத்தனை? இங்கே எத்தனை வருஷம்ப்பா இருக்குது? மொத்தம் 6 வருஷத்துக்கு. இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஸோ ஆவரேஜ் க்ரோத் ரேட்டு என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஆவரேஜ் க்ரோத் ரேட், அதாவது இந்த சராசரி வளர்ச்சி விகிதத்துக்கு ஒரு சராசரி கண்டுபிடிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே ஒரு -2.5 இதில் 22.5 இருக்கு இல்லையா? அதை வந்து இந்த 2.5 கழிச்சிட்டு 20 மட்டும் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த பாயிண்ட்லாம் இருக்கிறத நம்ம தூக்கிடுவோம் ஃபஸ்ட்டே. இப்போ எவ்வளோ பாருப்பார்? 20 20 40 40 + 5 45. இது எவ்வளோப்பா? இந்த அரை இங்கே கொண்டு கூட்டினா 55 65 72 வருவார். அப்போ 72/6 எவ்வளோப்பா வருவார்? அடித்து போட்டால் 12 அப்படின்றது தான் சராசரி வளர்ச்சி விகிதம். 12 தான் சராசரி வளர்ச்சி விகிதம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது அப்படின்றான். இப்போ பாருங்கள் சராசரி வளர்ச்சி விகிதம் அப்படின்றது 12 விட அதிகமாக இருக்கணுமாமா. இங்கே பாருங்கள் 2000 கம்மியாக இருக்குது, 2002 5 கம்மி, 2003 பாருங்கள் 20 இருக்குது, அதிகம் தானே. 12 விட 20 அதிகம் தானே. அடுத்து 2004 அதிகம் தான்ப்பா. ஸோ 2005 அதிகம். இது பாருங்கள் 9.5. அப்போ 3 வருஷத்துக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் எவ்வளோப்பா? 3 ஆண்டுகளில் அந்த சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட அந்த வளர்ச்சி விகிதம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன்.
கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் குறைவாக இருந்ததுன்னு கேட்குறான். இப்போ தானே கண்டுபிடிச்சோம். ரொம்ப ஈஸி இல்லையா? மொத்தம் கொடுத்துருக்கதே 6 வருஷம். 3 வருஷம் அதிகமாக இருக்குன்னா ரிமைனிங் 3 வருஷம் கம்மியாக இருக்குன்னு தானே அர்த்தம். பாருங்கள், 12 விட 2.5 கம்மி தான், 12 விட 5 கம்மி தான், 12 விட 9.5 கம்மி தான். அப்போ இதுக்கும் 3 அப்படின்றது தான் மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அவ்வளோதான்ப்பா இன்னைக்கு கிளாஸு. இப்போ இந்த டிஐ, இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 கொஷின் கிட்ட இதில் வருது, நிறைய மேக்ஸிமம் கொஷின் வருது. அப்போ நம்ம அதில் ஃபுல்லாக மார்க் எடுத்தணும் இல்லையா? ஒரு மார்க்கும் நம்ம போஸ்டிங்கை டிசைட் பண்ண போது, நம்ம ப்ரொமோஷன் எந்த மாதிரி ப்ரொமோஷனில் என்ன மாதிரி போஸ்டிங்க்கு போக போகிறோம் அப்படின்றது முடிவு பண்ண போது. அப்போ எந்த கொஷினுமே நம்ம விட்டுறவே கூடாது. ஸோ உங்களுக்கு நான் நடத்துனதில் டவுட் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம டெலகிராம் குரூப்புக்கு அனுப்புங்க. ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நான் சென்ட் பண்ணுறேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வெளில போகிற வேலை வந்துச்சு, அதனால் கொஞ்சம் லேட்டு. ஸோ அப்லோட் பண்ணிடுறேன், இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரி, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, டவுட் இருக்கிறத கேளுங்க. ஸோ அப்கமிங் கிளாஸில் நம்ம அடுத்து இந்த டிஐ வந்து கண்டினியூ பண்ணலாம்ப்பா. ஸோ தேங்க்யூப்பா. அதே மாதிரி இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நான் அடுத்தடுத்து இன்னும் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா.